அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தை திருச்சபையின் சார்பில் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஊழியனாகிய அடியான் வாழ்த்துகிறேன். இது எனக்கு பெரிய சந்தோஷம். நான் பெரிதும் மதிக்கிற கனப்படுகிற கர்த்தருடைய தாசன் பெனட் அவர்கள் நம் நடுவில் இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். கரங்களை தட்டி அருமையான கர்த்தருடைய தாசனை வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையாக வர்ற பிளான் இல்லை. என் மனைவி கூட நான் இங்கே வரேன்னு தெரியாது. காலையில் 6 மணிக்கு சாம ட்ரெயின் ஏற்றி விட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். 6 to 8:30. 11:30 மணிக்கு வெட்டிங் கோயம்புத்தூரில். பட் ஆனால் ஆண்டவர் தெளிவாக வார்த்தை கொண்டு பேசினதுனால உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சியாக வந்தேன். தலைகளை தாழ்த்தி ஒரு ஏறு விசை. வார்த்தை நம்மை வழி நடத்தும். வனாந்திரத்தை கடக்க வேண்டும் என்றால் வார்த்தை வேண்டும். வார்த்தை நம்மை வனாந்திரத்தை கடக்க செய்யும். தலைகளை தாழ்த்தி ஒரே ஒரு விசை. எப்போதுமே ஒரு தெய்வ பிள்ளை நம்முடைய ஆவிக்குரிய காரியம் என்னன்னா, கர்த்தர் வசனத்தை கொண்டு என்னோடு பேசினா அந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறும். அப்ப தேவை ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இருந்ததுன்னா வனாந்திரத்தை நாம் அழகாக கடக்க முடியும். வனாந்திரத்தையே பார்த்துட்டு இருந்தோம்னா சோர்ந்துருவோம். ஆனா இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே கர்த்தர் கூட இருந்ததினால், கர்த்தருடைய வார்த்தை இருந்ததினால், அவர் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்தார். இந்த ஆண்டுல ஒன்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்திரத்தை கடக்க செய்த தேவன் மாராவின் அனுபவத்தை தாண்ட செய்து அவர்களை ஏலிமிலையும் கர்த்தர் கொண்டு வந்து சுகமாய் தங்கி இருக்க செய்தார். எப்போதும் நம் மாராவின் அனுபவம் அல்ல, அதை தாண்ட, அதுவும் டெம்பரரி, அதை தாண்ட தேவன் கிருபை செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசும்படியாக, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, சபையை தேவன் இன்னும் பலப்படுத்தும்படியாய், திடப்படுத்தும்படியாய், கர்த்தர் இன்னும் உங்களை கொண்டு இந்த இடத்துல மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி, அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் Thank you அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்
என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லையே. இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாம் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபமும் அணையாம் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையா இவ்வளமாய் நீர் நேசித்தீர், உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர். என்னையா bless you அப்பா, உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர். இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லையே. இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் இந்த புது வருஷத்தை காண தேவன் செய்தது உண்மை என்றால், இந்த வருஷத்துல கர்த்தர் பிரகாசமா எரிய செய்ய தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். மங்கி எரிகிறதற்காக வேதனைப்படாமல் எரிந்து கொண்டிருக்கிறீங்களேங்கிறதற்காக இன்றும் தீபம் அணையவில்லை. போன வருஷத்துல தொடங்கினவங்க அநேகர் நம்மோடு வருஷத்தை முடிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தை காண செய்திருக்கிறார்னா 2 காரியம் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, எனக்கு குறித்ததையும் கர்த்தர் நிறைவேற்றுவார், என்னை கொண்டு செய்ய வேண்டியதையும் கர்த்தர் செய்து முடிப்பார். எனக்கு செய்ய வேண்டியதையும் தேவன் செய்வார், என்னை கொண்டு செய்ய வேண்டியதையும் கர்த்தர் செய்து முடிக்க தேவன் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தாவே, மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேசத்தின் வெளிப்பாடு எங்களோடு பேசுகிறீர், பேசுகிற காரியங்களை எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிக்கிறீர். மனதார உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலையும் ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சபைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எப்போதும் என்னன்னா, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு ப்ராசஸா நம்ம அதுல போகணும். ஒரு பஸ்ஸுக்குள்ள நான் ஏறினா மாத்திரம்தான் நான் திருப்பூர் வந்து சேர முடியும், கோயம்புத்தூர் போய் சேர முடியும். அப்ப ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு தேவன் செய்கிற காரியங்களும் உண்டு, நான் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. அல்லேலூயா. 10 லட்சம் மக்களுக்கு எகிப்திலிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மைதான். ஆனா எல்லாரும் வந்து சேரவில்லை. ஏன் வந்து சேரலைன்னா அநேக காரியங்கள் உண்டு. அப்ப ஒன்று தேவக்கிளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஓல் டியர் சர்வீஸ் கோவை சிட்டி ஏஜி சர்ச், எங்களோட சர்ச்ல பழைய ஆராதனை, பழைய செய்தி கொடுக்க தேவன் கிருபை செய்தார். ஆண்டவர் அந்த செய்தியில என்னோடு பேசி சபைக்கு பேசினது என்னன்னா, nothing is going to change unless we change. நாம் மாறவில்லை என்றால் எதுவும் மாறப்போவதில்லை. 2025 நைட் 11:45க்கும் 12க்கும் பெரிய வித்தியாசம் ஒன்னும் அப்படியே தூக்கி வந்து நிக்க போறதில்லை. மாற வேண்டிய காரியங்கள் எனக்குள்ளாக மாறாமல் சுதந்தரிக்க வேண்டிய காரியங்களை சுதந்தரிக்க முடியாது.
ஹல்லேலூயா. புலம்பிக்கிட்டே 26 உள்ள வந்தவங்களும் உண்டு. நன்றி நிறைந்த இருதயத்தோடு, துதி நிறைந்த இருதயத்தோடு இந்த ஆண்டிலே நான் ஜெயம் எடுப்பேன் என்று எடுத்தவர்களும் உண்டு. சங்கீதம் 23 நமக்கு எல்லாம் தெரியும். தாவீது பள்ளத்தாக்கின் அடுபத்திலே நடந்தாலும் தாவீதுடைய ஒரு விசுவாசம் என்னன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிற தேவன். பள்ளத்தாக்க பார்த்துக்கிட்டே இருந்தா முறுமுறுக்கத்தான் முடியும். ஆனா இதையும் என் கர்த்தர் மாற்றுவார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். நான் வசனத்திற்குள்ளாக, வாக்குத்தத்தத்திற்குள்ளாக போவதற்கு முன்பாக தேவன் இந்த வருஷம் எனக்கு விசேஷமாக நிறைய சபைகள், விக்டர் பாஸ்டர், ஜான்சன் பாஸ்டர், பாஸ்டர் பால் மோசஸ், இது எல்லாத்தையும் சிங்க் பண்ணி பார்த்தா இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க போகிற ஒரு ஆண்டு. நான் ஒரு வசனம் எடுத்துக்கொள்வோம். 66வது சங்கீதத்துல 12வது வசனத்தை நிறுத்தி ஒருத்தர் வாசிங்க. 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீயை கடக்க வேண்டியிருந்தது, தண்ணீரை கடக்க வேண்டியிருந்தது, ஆனால் மடிந்து போகவில்லை. அதையெல்லாம் தேவன் தாண்ட கிருபை செய்தது உண்மை என்றால், இந்த ஆண்டிலே கர்த்தர் செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு வந்து விட தேவன் போதுமானவராய். அதே இதுல கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாய் தேவன் எனக்கு 19, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். போன வருஷம் அநேக உபத்திரவங்கள் இருந்திருக்கலாம், பாடுகள் இருந்திருக்கலாம், மனுஷர்கள் நம்மேல் ஏறி போக கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் நம்ம மடிந்து போகவில்லை. அக்கினியின் ஊடாய் கடக்க வேண்டி இருந்தது, ஆனால் அக்கினியில் நாம் மடிந்து போகவில்லை. தண்ணீரின் ஊடாய் கடக்க வேண்டி இருந்தது, ஆனால் மடிந்து போகவில்லை. அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் இந்த ஆண்டுல வர வைத்ததற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய பலன் அல்ல, அனுமதித்தார், ஆனால் கர்த்தர் கூட இருந்து தாண்ட செய்தார். போன வருஷத்துல ஏசேக்கு அநேக சத்துருக்கள் பொறாமையின் காரணமாக அநேகர் நமக்கு எதிர்த்து நின்றிருக்கலாம். ஏசேக்கு சித்னா தாண்டணும், ஆனால் நமக்கான ரெஹேபோத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விடும் பொழுது அந்த எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் சத்துருவை அனுமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. எந்த அபிமெலேக்கு எதிர்த்து நின்றாரோ அதே அபிமெலேக்கு கடைசியில் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நான் கண்டு கொண்டேன், சமாதான உடன்படிக்கை. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்றால், அக்னியின் ஊடாய் அனுமதித்தது உண்மைதான், தண்ணீரின் ஊடாய் கடக்க தேவன் அனுமதித்தது உண்மைதான். ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த புதிய வருஷத்தை காண செய்தார்னா, செழிப்பான இடத்தில் கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். என் பாத்திரம் இந்த வருஷத்துல நிரம்பி வழிய செய்ய தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். என்னை பார்க்கிற நீ தான் வாசிக்கணும். உங்க சபைக்கு கர்த்தர் உங்களோடு பேசினது பாஸ்டர் கொண்டு. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ எபேசியர் 6:10 நாம் வாசிப்போம். எபேசியர் 6:10 இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்ததுனால மாத்திரம்தான் நான் இன்னைக்கு கடந்து வந்தேன். எபேசியர் 6:10. ஆமென். அந்த இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்குது, செருபாபேலை திடன் கொள்ளுங்கள், ஜனங்களை திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாருக்கும் சொல்லுகிற காரியங்கள் திடன் கொள்ளுங்கள். இங்க பவுல் சொல்லுகிற ஒரு காரியமும் அதே தான். கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய பலத்துல, கர்த்தருக்குள்ளாக நாம் பலப்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்மை பலப்படுத்த தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த ஆண்டுல தேவன் செய்ய போகிற ஒரு 5 காரியங்களும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் சொல்லி நான் முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு காலையில எங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியிலிருந்து ஒரு 2 வசனங்களை உங்களோடு நான்
எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 30வது அதிகாரத்தின் 20, 31, 14. அதற்கப்புறம் நம்ம எப்படி தேவனுக்குள்ளாக பலப்பட வேண்டும், பலப்பட முடியும், திடன் கொள்ளுங்கள் வசனம் எப்படி திடப்பட முடியும், எப்படி கர்த்தருக்குள்ளாக நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியுங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியங்கள், தேவன் சொல்லுகிற 5 காரியங்கள். எரேமியா 30, 20 வாசிப்போம் முதல்ல. ம் 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 31, 14. ஆமென். இது இன்னைக்கு காலையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. இதையும் அதையும் நான் கம்பேர் பண்ணி பேச விரும்புகிறேன். 5 காரியங்களை தேவன் இங்கு சொல்லுகிறார். முதல்ல, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய ஆதியின் ஸ்தானத்திற்கு தேவன் திரும்ப செய்வார். நிறைய பேர் வீட்டில் உண்மையோ பொய்யோ பிள்ளைங்கனால அநேக சமாதானமற்ற சூழ்நிலைகள். அவங்க வாலிப வயது வர வர ஆதியிலிருந்து அந்த ஒரு சமாதானம், ஆதியில் அவங்க ஆண்டவரோடு இருந்தது, வசனங்கள் சொல்றது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டீவியேட் ஆகுது. முதல்ல தேவன் இங்க ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிள்ளைகளை, அடுத்த சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்திரப்படுத்த தேவன் முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டாவது, சபை எனக்கு முன்பாக திடப்படும். அதான் ரெண்டாவது தேவன் சொல்லுகிற காரியம். இதெல்லாம் சிறையிருப்புல இருக்கிற நேரத்துல, பாபிலோனின் சிறையிருப்புல இருக்கிற நேரத்துல சொல்லப்படுகிற காரியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையும் சிறையிருப்புல அந்த இடத்துல செருபாவேலுக்கு கர்த்தர் பேசுகிற காரியம். சோ முதல்ல இந்த ஆண்டுல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார். ரெண்டாவது, சபை தேவனுக்கு முன்பாக பலப்படும், ஸ்திரப்படும், திடப்படும். மூன்றாவது காரியம், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்டிப்பேன் என்கிறது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு தண்டிப்பேன் இல்ல, அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். அதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரங்களை தண்டிங்க, எதிர் வீட்டுக்காரங்களை தண்டிங்கன்னு இல்ல. ஆண்டவர் கொடுக்கிற பெரிய தண்டனை என்னன்னா, சவுலாய் எல்லா விதத்திலையும் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவனை கர்த்தர் எப்படி தண்டித்தார், அதே வேதத்தை கையில் எடுத்து கர்த்தருக்காக ஓடும்படியாக தான் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய தண்டனை என்னன்னா, இதே சபையில உங்க கூட வந்து அவங்களும் ஆராதிக்க, அவங்களும் அபிஷேகத்துல நிறைய கர்த்தர் மாற்ற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். சோ மூன்றாவது காரியம், சோ முதல், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது காரியம், கர்த்தர் சபையை திடப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். மூன்றாவது, நமக்கு எதிர்த்து நிற்கிற ஒவ்வொருவரையும், ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன்னு சொல்றாரு. அதே 31:14 வசனத்தில், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். 4வது, பாஸ்டர்ஸ். 5வது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆர்டர்ல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். முதல்ல நாம் ஜெபிக்கும் போது இந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதித்து நடக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சித்தால், பெற்றோராகிய நாம் முதலில் தேவனுடைய பட்சத்துல திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறைஞ்சிருச்சு. பெற்றோருக்குன்னா குறைஞ்சிருது, பிள்ளைகளுக்குன்னா நிறைய வருது. பெற்றோர் தான் இங்க ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. பெற்றோர் மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து தலை நிமிரச் செய்ய தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். முதல்ல யாக்கோபு தான் ஆண்டவர் டீல் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள். அப்போ ஒன்று, நான் தேவனுடைய ஸ்தானத்தில், நான் ஒரு சிறையிருப்பில் நான் இருக்கும் பொழுது, அது எப்படிப்பட்ட சிறையிருப்பாக வேண்டுமானால் இருக்கலாம். கர்த்தர் சந்ததியின் சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தரிடத்தில் நான் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் முதல்ல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, சபையை கர்த்தர் திடப்படுத்துகிறார். இந்த ஆண்டுல உங்க பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, சபையை எல்லா விதத்திலும் கர்த்தர் இன்னும் ஸ்திரப்படுத்த தேவன் போதுமானவராயிருந்தார். எதிர்த்து நின்ற சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது, அவர்களுடைய கண்கள் காண செய்வார். நான்காவது, ஆசாரியர்களை கர்த்தர் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிப்பார்.
பாஸ்டருக்கு ஒரு ஆசீர்வாதம் கடைசியாய் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நாம் புரிந்து தேவன் இந்த ஆண்டுல செய்ய போகிற காரியங்கள் இந்த காரியமாய் காணப்படுகிறது. இப்ப நம்ம அப்படியே நம்ம கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை எபேசியர் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6வது அதிகாரத்தின் 1, 2, 3 வாசிமா. இப்ப பிள்ளைங்கள் எல்லாம் எனக்கு கவனிங்க, பிள்ளைங்கள் எல்லாம் கை தூக்குங்க. வசனம் சொன்ன எல்லா பிள்ளைகளுக்கும் இப்ப காது கேக்குதான்? 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்ப 2 வாசிங்க. 3. வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. இட்ஸ் a command, இட்ஸ் ஆல்சோ a promise. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் கமாண்ட்மெண்ட்ல இட்ஸ் a commandment and it's also a promise. ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா அந்த கற்பனைக்கு நான் கீழ்ப்படியணும். அந்த கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது 2 காரியம் தேவன் சொல்லுகிறார். உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும், உயிரோடு இருந்தா தானே நன்மையை புசிக்க முடியும். அப்ப நன்மையை புசிக்க ஜீவன் இருக்கணும். அப்ப வாழ்நாளும் நீடித்திருக்க கர்த்தர் செய்வார், நன்மைகளை காண செய்வார். எப்பொழுது? அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய முதல் கட்டளை ஆகிய என் பெற்றோரை நான் எல்லா விதத்திலையும் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் எல்லா விதத்திலையும் நீங்க அதை கனம் பண்ணும் பொழுது, அதான் பவுல் சொல்லுகிற முதல் காரியம், எல்லா விதத்திலையும் நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பெற்றோரும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நேராய் பிள்ளைகளை நடத்தணும். அதுதான் வார்த்தையினால் கட்டப்பட்ட கிறிஸ்துவின் வார்த்தைக்குள்ளாக அவர்களை கட்ட வேண்டும். அவர்களை எல்லா விதத்திலும் வசனத்திற்கு நேராக நான் வழி நடத்த வேண்டும். 10வது வசனத்துல அழகாக சொல்றாரு, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்கள் நாங்க சொல்லப்பட்ட காரியம் இங்க 2 காரியமா நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். நம்ம முதல்ல பார்த்த எரேமியால பார்த்த அந்த ஆசீர்வாதங்கள், அந்த 5-fold blessing நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா 2 காரியங்கள் நமக்கு தேவை. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் சொல்லுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல நமக்கு ஒரு பேஸ்மெண்ட் வேணும். இந்த ஆவிக்குரிய பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன்ங்கிறது என்னன்னா, ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு துன்பம் வருதுன்னா அந்த நேரத்துல 2 கூட்டத்தார் உண்டு. கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவர்கள், மணலின் மேல் கட்டப்பட்டவர்கள். கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், திடன்கொள், நான் ஜெயிக்க போகிறேன். அல்லேலூயா. அடுத்த கூட்டம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இன்னும் இந்த பிரச்சனை நம்மள விட மாட்டேங்குதே. பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளும் பலப்பட முடியாது. பிரச்சனை இருக்காது என்று வேதம் கூறவில்லை. பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை தாண்ட செய்வார். தாவீதை காட்டிலும் அதிகமாக பிரச்சனையின் ஊடாய் கடந்து சென்றவர்கள். அநேக சங்கீதங்கள் எழுதப்பட்டது வீட்டுல உட்கார்ந்து கம்ஃபர்டபுளா அப்படியே வேர்ட்ஸ் இல்ல. மரணத்திற்கும் அவருக்கும் 1 அடி தூரம் வனாந்தரத்துல எந்த சூழ்நிலையிலும் சவுலால் கொலை செய்யப்பட முடியும், சொந்த மகனால் கொலை செய்யப்பட முடியும், பெலிஸ்தியரால் கொலை செய்யப்பட முடியும் என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அவர் எழுதுறார். கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஒவ்வொரு சங்கீதத்தோட கேப்ஷன் மாத்திரம் மேல இருக்கிறத பார்த்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா, சவுலினால் துரத்தப்பட்ட பொழுது, அபிமெலேக்கு, ஒவ்வொரு காரியத்திலையும் பாத்தீங்கன்னா தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில தாவீது 3 காரியங்களை செய்கிறார். முதல்ல அந்த பயம், மனுஷன்னா பயம் இருக்கும், ஆனா தாவீது கிட்ட பயம் ஆளுகை செய்ய விடவில்லை. நான் பயப்பட்ட நாளிலே உம்மை நம்புவேன். எனக்கு பயம் வரும்போது உடனடியாக வசனத்துல, தேவ பிரசன்னத்துல நான் திடப்பட நான் கற்றுக்கொள்ள வேண்டும்.
சோ முதல்ல ஒரு காரியம், பயப்பட்ட நாளிலே உம்மை நம்புவேன்னா பயம் வரும். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா அவர் துதிக்க தொடங்குகிறார். மூன்றாவது ஃபெய்த் கன்ஃபெஷன். அவர் சொல்றார், இல்ல என் கர்த்தர் இதை தாண்ட செய்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரவல் ஆடுகளுக்கு பின்பாக இருந்தவனை சொந்த தகப்பன் குடி மகனாக மதித்து அழைக்காத நேரத்தில் சங்கீதம் 89:23 தாவீதை நான் தேடி கண்டுபிடித்தேன் என்று வேதம் கூறுகிறது. உங்களையும் என்னையும் கர்த்தர் தேடி கண்டுபிடித்திருப்பது எதற்காகனா, மடிந்து போவதற்கு அல்ல, அவர் மகிமைப்படுவதற்காக. சூழ்நிலைகள் ஒரு நாளும் நம்மை மடிந்து போக செய்ய முடியாது. அது மகிமைக்கு ஏதுவாக நம்மை நடத்த போதுமானதாய் காணப்படும். ஒரு வியாதி என்னை மரணத்திற்கு ஏதுவாக நடத்தாது, அது மகிமைக்கு ஏதுவாக நடக்கும். எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை திடன் கொள்ளும் பொழுதுதான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். கர்ஜிக்கிற சிங்கத்தை போலனா டம்மி பீஸ் தான். முதல்ல ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டியது, சத்துருவை சிலுவையில இதெல்லாம் ஆவிக்குரிய பேசிக் சத்தியங்கள் அறிந்து கொள்ளாமல் சுதந்தரிக்க முடியாது. சிலுவையில எனக்காக கர்த்தர் வெற்றி சிறந்தார். இன்னும் கிறிஸ்துமஸ்க்கு வெறும் ஸ்டார் போட்டு அப்படியே பாட்டு பாடுறதோடு அல்ல, எனக்காக பிறந்தார், என்னுடைய ரட்சிப்புக்காக மரித்து கர்த்தர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 60 ரொம்ப அழகாக, எழும்பி பிரகாசி, உன் ஒளி இருள் பூமியை மூடும். காருள் ஜனங்களை எல்லாம் இருள் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் என்மேல் உதிப்பார். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா சூழ்நிலைகளை பார்த்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4 அவங்க ஜெபமே வித்தியாசம். நம்ம இவங்க மாறணும் அவங்க மாறணும், யார் மாறினாலும் மாறாட்டினாலும் தேவ சித்தம் இல்லாம வரமாட்டாங்க. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 4 அவங்க ஜெபம் என்ன தெரியுமில்ல, இவர்கள் பயமுறுத்துதலை கேட்டு, பயமுறுத்தல் மாறட்டும் இல்ல, நாங்கள் தைரியமா நம்முடைய வசனத்தை பிரசங்கிக்க எங்களை திடப்படுத்தும். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் மேலும் ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டது, பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று வேதம் கூறுகிறது. சூழ்நிலை மாறுமா தெரியாது, சூழ்நிலைக்கு நிற்க கர்த்தர் நம்மை மாற்ற தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். வசனத்தினாலும் பிரசனத்தினாலும் நிறைந்திருந்ததுனால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், ஏன் அவ்வளவு தைரியமா நிக்க முடிஞ்சதுன்னா, நீங்களும் நானும் இப்ப சொல்லலாம் தைரியமா நிப்போன்னு, அக்கினிக்கு முன்னாடி கொண்டு நிக்க வைக்கும் பொழுதும் அக்கினி 7 முறை இன்னும் சூடு ஏற்றப்படுகிற சூழ்நிலையில நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த பலன் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. சூழ்நிலைகள், கம்பெனி எப்படி வேணாலும் இருக்கலாம், கம்பெனியோட நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி டவுன் ஆயிட்டு இருக்கலாம், ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, என் நிமித்தமாக என் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க தான் தேவ பிள்ளை. ஒரே ஒரு பவுல் நிமித்தமாக கப்பல்ல இருந்த 275 பேரையும் தேவன் பாதுகாத்தார். அந்த இடத்துல பவுல் சொல்லுகிற காரியம் அதான் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், எனக்கு சொல்லப்பட்டபடியே ஆகும். சூழ்நிலை எப்படி இருந்தது? தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை. அநேக நாட்களாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படவில்லை. ஆனாலும் பவுல் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், எனக்கு சொல்லப்பட்டபடியே ஆகும். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை தேவை. எல்லாரும் பாட்டு பாடுறாங்கன்னா நீங்க பாட்டு பாட அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. 275 பேர் கப்பல்ல, 274 பேர் பயந்து போய் மரிக்கிற சூழ்நிலையில, அவங்க புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரே ஒரு தாங்க தைரியமாக நிற்கிறான், என் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்க கம்பெனியில் நீங்க அது சொல்ற தைரியம் உங்களுக்கு தேவை. அதுதான் காஸ்பல். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மாத்திரம் இங்க கேக் சாப்பிடுறது இல்ல. இருள் நிறைந்த சூழ்நிலையில் உங்க கம்பெனி இருக்கும்போது வெளிச்சத்தின் பிள்ளையா நீங்க எந்திரிக்கணும், என் கர்த்தர் நடத்துவார் நீங்க சொல்லணும். அந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க தான் உங்க மேல இருக்கிற அபிஷேகம். இன்னைக்கு திடன் கொள்ள வேண்டிய காரியம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் செருபாவேலே திடன் கொள்ளனா, சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா எல்லாம் எதிர்மறை, ஆலயத்தெல்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். பணம் இருக்காது, கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் நெகட்டிவா இருக்கும். ஆனாலும் திடன் கொள்னு கர்த்தர் சொல்றது காரணம் என்னன்னா, திடன் கொள்னு தேவன் சொல்லுகிறது என்னன்னா, எல்லாம் எதிர்மறையாக இருக்கும், ஆனால் உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய். அதுதான் நெகேமியா சொல்லுகிறாரு, என் மேல் இருக்கிற கர்த்தருடைய தயவுள்ள கரம் காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. ராஜாவின் இடத்தில் ஒத்தாசை கேட்க நினைத்தேன், வெட்கப்பட்டேன்,
ஏன்? கர்த்தருடைய தயவுள்ள ஆண்டவருடைய கரமே என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு மனுஷங்க கிட்ட எல்லாம் ஒத்தாசை? இல்ல, ஒத்தாசை என் தேவனிடத்திலிருந்து மாத்திரம் வரும். எங்க முழங்கால் போடணுமோ அங்க போட்டீங்கன்னா யாரை மாத்தணுமோ கர்த்தர் மாத்துவார். தயவு வரும். எங்கேயுமே மொர்தெக்காய் ராஜா கிட்ட போய் எந்த தேவ மனுஷனும் பாத்தீங்கன்னா அவங்க கர்த்தருக்குள்ள பலப்பட்டாங்க. சூழ்நிலைகள் இன்னும் மோசமா மாறுறது போலதான் காணப்பட்டுச்சு. யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற சூழ்நிலை தான். ஆனால் ஒன்று, உங்களோடு இருக்கிற கர்த்தர் அதன் வழியாக நடக்கவும் செய்வார், அதன் வழியாக கடக்கவும் செய்வார். அதன் மூலமாக உங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். பாபிலோன்ல தானியேலின் தேவனே சர்வ வல்லமுள்ள தேவன் என்று எப்படி அறியப்பட்டார் என்றால், அந்த அக்கினியின் ஊடாய் கடந்து போயும் அவர்கள் வேகாது இருந்த பொழுது அவருடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் ஏன் உங்களை திடன் கொள்ளுங்கிற வார்த்தையை சொல்லி இருக்கிறார்னா, நீங்க திடன் கொள்ளும் பொழுது உங்க பிள்ளைங்களை ரட்சிப்பார். நீங்க திடன் கொள்ளும் பொழுது சபை திடப்படுத்த முடியும். நீங்க திடன் கொள்ளும் பொழுது சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக உங்க ஜெபம் அவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீங்க திடன் கொள்ளும் போது உங்க போதகர் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க திடன் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய நன்மையினால் நீங்கள் திருப்தியாகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 31:1 உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் எந்த மாறுதலும் இருக்காது. ஆனா நமக்குள்ளாக ஒரு மாறுதல் இந்த காலை வேளையில் இருக்கும் பொழுது வசனத்தை கர்த்தர் திடன்கொள் அப்படின்னு சொல்லிட்டார்னா, பலப்பட்டுட்டோம்னா சுதந்தரிக்க நாம் ஆயத்தம் ஆயிட்டோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இங்க 2 காரியங்க பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த எபேசியர் 6வது அதிகாரத்துல 2 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். 10வது வசனத்துல சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். முதல்ல ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டியது 1 சாமுவேல், strengthen yourself in the Lord. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கமான சூழ்நிலை. தாவீது கூட இருந்தவர்களே 1 சாமுவேல் 30:6 பாத்தீங்கன்னா கூட இருந்தவர்களை எதிர்த்து கல்லெறிகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. தாவீது செய்கிற காரியம், கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான், பலப்படுத்தி கொண்டான். எனக்கு திடன் மற்றவங்கிட்ட இருந்து வராது. பாஸ்டர் கூட நிக்கலாம், பட் எல்லாருக்கும் எதிர்மறையா வரும்போது எல்லாரும் குறுக்க திரும்புற சூழ்நிலையும் வரும். யாரை கொண்டும் அல்ல ஆறுதல். முதல்ல ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கோங்க, யாரை கொண்டும் அல்ல ஆறுதல். அவருடைய சமூகத்துல நீங்க போய் அமரும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஒரு தாவீது யார் கல்லெறியணும்னு நினைத்தாங்களோ அந்த சூழ்நிலையில முறுமுறுக்கல, புலம்புல, ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சிங்கன்னு கேட்கல. முதல் காரியம், கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். 2வது, கர்த்தரிடத்தில் விசாரித்தான். 3வது, சகலத்தையும் திருப்பி கொண்டது தனக்கு மாத்திரமல்ல, தன்னை கல்லெறிய நினைத்த அனைவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறவனாய் காணப்படுகிறான். சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கும். உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கம்பெனில ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க உங்களுக்கு குறுக்க திரும்புவாங்க. இதெல்லாம் தேவன் அனுமதிப்பார். அதனால கர்த்தர் உங்க கூட இல்லைன்னு இல்ல. யார் எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க விசுவாசிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்க துதிக்க, ஜெபிக்க, வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். அந்த பலன் என்ன பண்ணும்னா ரொம்ப அழகாக இருக்கும். கிதியோனை குறித்தும் இருக்கும், தாவீதை குறித்தும் இருக்கும். அவர்கள் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். 2 கூட்டம் இருந்தது. கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்கள் விடாய்த்திருந்தும் இன்னும் ஃபாலோ பண்ணுவாங்க. பலன் இல்லை எனக்கு, இருந்தாலும் தேவன் என்னை பலப்படுத்துகிறார், நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் தொடர தேவன் கிருபை செய்வார். கிதியோனோடு இருந்த முதல்ல ஆண்டவர் பேக் பண்ண ஒரு கூட்டம் என்ன கூட்டம்னா பயப்படுகிற கூட்டம். எல்லாம் பயந்தாங்கோலிங்களும் ஓடுங்கன்றார் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க 10 காசுக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு பிரயோஜனம் அல்ல. அல்லேலூயா. பயத்தை விட்டு வெளியில, பயத்தின் ஆவி தேவனிடத்திலிருந்து அல்ல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் என்னன்னா, இதெல்லாம் சந்ததி அப்படியே பாதிக்கும்.
ஆரம்பத்தில் ஆபிரகாம்குள்ள இந்த பயம், மனைவியை சகோதரி என்று சொல்லி தான் சேஃபா இருக்கணும்னு நினைச்சது, அதே காரியத்தை ஈசாக்கும் செய்கிறத பார்க்க முடியும். ஆனா ஆபிரகாம் எப்ப விசுவாசத்துல பலப்பட்டாரோ, தன் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டாரோ, தன்னுடைய மகனும் அவங்க தகப்பனுடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும்னா, இன்னைக்கு என் மகனை நான் தனியா தான் அனுப்பிச்சிருக்கிறேன் சென்னைக்கு. அங்கிருந்து அவன் காலேஜ் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். நான் பாஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவன் இது வரைக்கும் போனதே இல்லை, சென்ட்ரல்லாம் அவன் போனதே இல்லை. ஆனா ஒண்ணு, தேவன் கூட இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார். என் பிள்ளை நீங்க பிடிக்க வேண்டியதுல, உங்களை காட்டிலும் கர்த்தர் இன்னும் பத்திரமா உங்க பிள்ளைங்களை கொண்டு போக முடியும். தைரியமா சைக்கிள் ஓட்ட சொல்லுங்க, பைக் ஓட்ட சொல்லுங்க, கிச்சனுக்குள்ள விடுங்க. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும், காலேஜ் படிக்கிற பொண்ணை அடுப்பு பத்த வச்சா வெடிச்சிரும்னு சொல்ற பெந்தேகோஸ்தே அபிஷேகம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள் உண்டு. தவறு. பிள்ளைங்களை கர்த்தர் ட்ரெயின் பண்ணுவார், கர்த்தர் நடத்துவார். தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரும் கூட இருக்கிறார், போன்னு சொல்லுங்க, கைட் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை நடத்த தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை முதல்ல நான் புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்குள்ள பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது. எனக்குள்ள நெகட்டிவ் ஸ்பிரிட், புலம்புகிற ஸ்பிரிட் சுதந்தரிக்கவே முடியாது. 106வது சங்கீதம் 13 நினைக்கிறேன், அவர்கள் யோசனைகளினால் கர்த்தருக்கு எதிர்த்து முரட்டாட்டம் பண்ணினார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் துதி, ஆனா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் முறுமுறுப்பு. அதை விட்டு நம்ம வெளியில வரணும். இந்த வருஷத்துல திடப்பட வேண்டும் என்றால், அவருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வார்த்தையிலும் நீங்களும் நானும் பலப்படும் பொழுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. இஸ்ரவேலின் ராஜாவும் உண்டு, ஏதோமின் ராஜாவும் உண்டு, யூதாவின் ராஜாவும் உண்டு. தேவனை அறிந்த 2 ராஜாக்கள், தேவனை அறியாத ஒரு ராஜா. இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, கர்த்தர் தான் இங்க கொண்டு வந்து நம்மளை எல்லாம் சிக்க வச்சுட்டாரு சத்துருடைய கையில, மடிந்து போவதற்குன்னு. ஆனா அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில யோசபாத் சொல்லுகிற காரியம், இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளத்தக்க விதத்திலே தேவ மனுஷன் ஒருவர், தீர்க்கதரிசி உண்டோ என்று கேட்கிறார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில புலம்புகிறோமா, இல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறோமா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவ வார்த்தைக்குள்ளாக, தேவ சத்துவத்திற்கு, தேவனுடைய பிரசன்னத்துல நீங்களும் நானும், எல்லாருக்கும் சோர்வு வரும். அது நானா இருக்கட்டும், அது பாஸ்டரா இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்குள்ள சோர்வு வரும். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதே போல நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சோர்வின் நேரத்துல உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்கணும். உங்க ஒவ்வொருவரையும் விசுவாசத்துல பலப்படுத்துகிறங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, உங்களை தடவி, சிம்பத்தி இஸ் நத்திங். தடவி கொடுக்கறதுனால எதுவும் நடக்காது. இல்ல சிஸ்டர், நீங்க எந்திரிப்பீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், நடத்துவார். ஹல்லேலூயா. போன வாரத்துல பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன். பாஸ்டர் டோனின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, கோத்தகிரியில பிரதர் 10 days கன்வென்ஷன் போயிருந்தாங்க. ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. 8th day கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஆந்திரால கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. வேலூர் சிஎம்சி இப்போ 40th day பிரேயர் நான் தான் நடத்த போறேன். 24ஆம் தேதி வேலூர் சிஎம்சி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 6 hours-குள்ள 6 hours-ல காலையில பிரேயர்லாம் தொடங்கினாரு. 6 hours-குள்ள பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே, கிட்னி எல்லாம் ஃபெயில் ஆகி இறந்துட்டாரு. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு, 12th படிக்கிற ஒரு பையன், அவங்களோட ரொம்ப பெயின்ஃபுல், இறந்துட்டாரு. அங்க கோத்தகிரி கொண்டு வந்தாங்க. நான் தான் போயிருந்தேங்க. போன உடனே முதல் காரியம் நான் அவங்க கிட்ட சொன்னது, பொண்ணுகிட்டையும் பொண்ணும் பையனும் வர்ஷிப் பண்றது ரொம்ப இஷ்டப்படுவாரு. யூடியூப்ல ஃபுல்லா அப்லோட் பண்ணிட்டே இருப்பாரு, பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்க. நான் சொன்னேன், போ எபி போ, கீபோர்டு எடுத்துட்டு வான்னு. எல்லாரும் என்னை விகாரமா தான் பார்த்தாங்க. கீபோர்டு எடுத்துட்டு வா, நீங்க 2 பேர் தான் வர்ஷிப் அன்னைக்கு ஃபுல்லா நடத்தணும்னு சொன்னேன். பியூட்டிஃபுல்லா 2 பேர் நடத்துனாங்க. அவ கூட இருக்கிற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், தேவனை அறியாத ஃப்ரெண்ட்ஸ், ஒப்பாரு அப்படி. நான் சொன்னேன், பாப்பா இதுக்கு மேல நீ அவ கூட உட்காந்து அழுதுட்டு நீ இங்கேருந்து பேக் பண்ணிடுவேன்னு சொன்னேன். அப்படியே என்னை பார்த்தாங்க. முடிஞ்சது. அவர் ஓட்டத்தை அவர் முடிச்சிட்டாரு. இனி பிள்ளைங்களை எப்படி பலப்படுத்தணுங்கிறது தான் நீங்களும் நானும் தேவையே தவிர, அங்க உட்காந்து இல்ல, நம்முடைய ஓட்டம் அப்படிப்பட்ட ஓட்டம் அல்ல. அவ கிறிஸ்துவுக்கு ஆந்திரால இருந்து எல்லா பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. அக்யூரேட் ப்ராஃபசிஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நடத்தி இருக்கிறார். எல்லா காரியங்கள் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆனா அடுத்தது என்னன்னா, அவர் நடத்தின அந்த ஊழியங்கள் எல்லா காரியங்களும் நிற்காம நடக்கணும்னா அதற்கு யார் தேவைன்னா, திடப்படுத்த ஆட்கள் தேவை. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, ஐயோ சிஸ்டர் போச்சு சிஸ்டர், செத்துட்டாரு சிஸ்டர், இனி 7 வருஷம், அது ஆண்டவருக்கு தெரியாதா இன்னும் 7 வருஷம் இருந்திருந்தா நல்லா இருக்கணும்? இல்ல,
ஒரு ஓட்டம் மோசைக்கு முடிச்சதுன்னா அடுத்தது யோசுவாவை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. ஒரு எலியாவை எடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் எலிசாவை எகுவை கர்த்தர் எழுப்பினார். ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா கர்த்தர் உருவாக்காம ஒரு நாளும் தேவன் அனுமதிக்காம எதுவும் கிடையாது. விக்டர் பாஸ்டரோட பலவீனம் என்னைக்கோ போயிருந்திருக்கணும் தான். பட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் தேவன் வைத்திருப்பதற்கு என்னன்னா சித்தத்தை நிறைவேற்ற தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்க இருந்தாலும் சோர்ந்து போனவர்களுக்கு பலப்படுத்துகிறவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் நீங்க போகிற இடத்துல யூ ஹாவ் டு மேக் எ டிஃபரன்ஸ். அவங்க வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காணத்தக்க விதத்துல அவர்களை நடத்த. அப்ப முதல்ல அதுதான் இங்க சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். ஒரு நார்மலா ஒரு ரன்னிங்கா இருக்கட்டும், லைக் வாட் எவர் இட், எந்த இதுக்கு போனாலும் முதல்ல பிசிக்கலா, இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு யுத்தத்திற்கு போறோம்னா முதல்ல பிசிக்கலா நான் ஃபிட்டா இருக்கணும். இப்ப போலீஸ் ட்ரைனிங் போறோம்னா முதல்ல உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் அதுலதான் உங்களை எக்யூப் பண்ணுவாங்க. 2வது தான் கன்னு தூக்குறதுக்கு முதல்ல எனக்கு பலன் வேணும்ல. அப்ப பிசிக்கலி நான் ஃபிட்டா இருக்கணும்னா தான் தேவனுடைய சத்துவத்துல நான் பலப்பட வேண்டும். 2வது பவுல் சொல்லுகிற காரியம் பாத்தீங்கன்னா அந்த 11:12 பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று தெளிவாக அங்கு சொல்றதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஆண்டுல திடன் கொள்ளுங்கிறது என்னன்னா, ஒண்ணு அவருடைய பிரசன்ஸ்ல நான் இருக்கணும். அபிஷேகத்துல ஆண்டவர் அதனாலதான் மறுதளித்த பேதுரு தான், அது மாம்ச பலன் மறுதளித்தது உண்மை. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, காத்திருங்கள், பலனடையுங்கள், சாட்சியாய் வாழுங்கள். 1:8 அப்போஸ்தலர். அப்ப ஏன் ஆண்டவர் காத்திருக்க சொல்றாருன்னா பலனடையும்படியாக. அபிஷேகத்துல நாம் பலனடையணும், ஆத்துமா கலிகூறணும், பலனடையணும். அப்படி பலப்படும் பொழுது என்ன ஆகும்னா 2வது காரியம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இது 2 ஏன் உங்களுக்கு தேவைன்னா, சத்ருவானவன் எப்படி வந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல உங்க எதிரி. இந்த இடத்துல அழகாக சொல்றாரு 12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல உங்களுடைய யுத்தம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டல பொல்லாத ஆவிகள், இது எல்லாம் எதிர்த்து நிக்க உங்களுக்கு என்ன வேணும்? அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய பலன் வேணும். அந்த அபிஷேகத்துல நீங்க நிற்கும் பொழுது சாத்தான் ஒரு இடத்துல சொல்றான், அவங்க எல்லாம் போய் இயேசு நாமத்தினால ட்ரை பண்ணி பார்க்கலாம். இயேசு யாருன்னே தெரியாம ட்ரை பண்ண போறாங்க. இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன் சாத்தான் சொல்றான். அப்ப ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தேவ பிள்ளை இந்த ஆண்டுல நீங்க சுதந்தரிக்கவும் மற்றவர்களை சுதந்தரிக்க செய்ய வேண்டும் என்றால் 2 காரியம். ஒண்ணு, தேவனுடைய வல்லமையில நீங்க பலப்பட வேண்டும். பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நம்ம அந்த அபிஷேகத்துல நாம் வல்லமையில நாம் ஸ்திரப்பட வேண்டும். 2வது சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று அந்த இடத்துல அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம், 13 நாம் வாசிக்கலாம். அப்ப தீங்கு இருக்கும், நிறைய எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும். அந்த எதிர்மறையான சூழ்நிலையில நிற்க வேண்டும் என்றால் ஒரு தேவ பிள்ளை அபிஷேகத்தினாலும் கர்த்தருடைய வசனத்தினாலும் நிறைய வேண்டும். இந்த இடத்துல அதான் அந்த சர்வாயுக வர்த்தம் 14வது வசனம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். முதல்ல நமக்கு வார்த்தை, தேவனுடைய யோவான் 17:17 அவருடைய வார்த்தையே சத்தியம் என்று வேதம் கூறுகிறது. அப்ப அவருடைய வார்த்தையினால் நான் பலப்பட வேண்டும். முதலாவது காரியம் அதுதான், அவருடைய வார்த்தையினால் ஸ்டாண்ட் firm then with the belt of truth buckled around your waist. ஒரு சில நேரம் லூசான பேண்ட்டை போட்டு கல்யாணத்துக்கு போயிட்டோம்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம்? கல்யாணத்துக்கு போயிட்டீங்க, லூசான பேண்ட், பெல்ட் போடல, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ இது வேற. எப்போ உங்களுக்கெல்லாம் எனக்கு என்னோட எக்ஸாம்பிள் என்னன்னா, பெல்ட் இல்லாம வேஷ்டி கட்டினா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. வேஷ்டி கட்ட சொல்லுவாங்க, அந்த வேஷ்டி நம்ம கூட வருமானு நமக்கே தெரியாது. அப்ப அது மேல ஒரு பெல்ட் போடணும். இந்த பெல்ட் எதுக்கு? அது கலந்து உழுகாது, ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு. அப்ப இந்த இடத்துல முதல்ல தேவனுடைய வார்த்தை என்னன்னா, அதுதான் பெல்ட் ஆஃப் ட்ரூத், ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆண்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், முதலாவது காரியங்கள் கர்த்தருடைய வசனத்திலே நான் பலப்பட வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை
உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும். உலகத்தானுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆதியாகமம் 18:19 நிறுத்தி வாசிங்க. ஆதியாகமம் 18. அது கர்த்தர் ஆபிரகாமை குறித்து கொடுக்கிற சாட்சி, உங்களையும் என்னையும் குறித்து தேவன் கொடுக்க வேண்டும். 18:19. அவன் தன் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் 2 காரியம் எதிர்பார்க்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டது, வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவது எதற்காகனா, நீங்களும் நானும் முதல்ல உலகத்தின் ஒத்த வேஷம் தரிப்பதற்கு அல்ல. ஏமாத்தினாதான் பிரதர் காசு சேர்த்த முடியும், அது உலகத்தின் வாழ்க்கை. நேர்வழியா என்னை அழகாய் நடத்துகிற என் தேவன், அந்த வேஷம் போடுவதற்கு கர்த்தர் நம்ம, அதுதான் இங்க சொல்றாரு. ஆபிரகாம் நீதியும் நியாயத்தையும் கை கொண்டு கர்த்தருடைய வழியிலே நடப்பது மாத்திரமல்ல, அதை தனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் அதை கட்டளையிடுவான், போதிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப வசனம் படிக்கிறது எதற்காகனா, இந்த வசனத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அவங்கெல்லாம் இப்படிதான் வாழ்றாங்கிறதுக்காக நான் அப்படி வாழணும்னு அவசியம் இல்லை. என் கர்த்தர் நான் இப்படித்தான் வாழணும்னு. யாத்திராகமம்ல ரொம்ப அழகாக 1வது அதிகாரமா 2ஆம் தரல இந்த மருத்துவச்சிகளை பத்தி இருக்கும். ராஜா சொல்றாரு எல்லா ஆண் பிள்ளைங்களையும் போட்டு தள்ளிருங்கன்னு சொல்றாரு. ஆனால் மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்து ராஜா சொன்னதை கீழ்ப்படியவில்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா தலையே போகிற ஒரு சூழ்நிலையாக தான் காணப்படும். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, வசனத்தின்படி வாழ்க்கை இல்ல, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம் இதை செய்ய முடியாதுன்னு தைரியமா நின்றாங்க. அதோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா, கர்த்தர் அந்த குடும்பங்களை தலை தோங்க செய்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவருக்காக நீங்க போல்டா நின்னீங்கன்னா, அந்த நேரத்துல சின்ன பிரச்சனை வரலாம், காசு குறையலாம், ஆனா தேவ கிருபை உங்களோடு இருந்து உங்களையும் உங்க சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க போதுமானதா. இன்னைக்கு ஷார்ட்கட்ல நம்ம சம்பாதிச்சு குடும்பத்திற்கு சாபத்தை தேடி வைக்கிறோமா, இல்ல எதுவும் இல்லாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 1000 தலைமுறைகளுக்கு கிருபை பாராட்டுவேன்னு சொன்ன அந்த கிருபை போதுமா? அந்த கிருபை போதுமானதாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நீதியையும் நியாயத்தையும், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. சத்தியத்தை நீங்க அறிந்து நீதியின்படி நடந்து, அடுத்து நாம் வாசிப்போம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும். இயேசு அழகாக சொன்னார், போகிற இடத்தெல்லாம் சமாதானத்தை பேசுங்கள். ஏசாயால சொல்லப்பட்டிருக்குது, என் கற்பனைகளை கை கொண்டா என்றால் நலமா இருக்கும், அப்பொழுது சமாதானம் நதியை போல பாய்ந்தோடும். ஆண்டவர் போகிற இடத்துல சமாதானத்தை பேச சொன்னது உண்மைதான். முதல்ல நம்ம குடும்பத்துல சமாதானம் இருக்குதா? ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்துல சமாதானம் இல்லை. பிள்ளைங்கனால இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மையா இல்லை. இந்த 5 வருஷத்துல நானும் அப்படின்னு இல்லைன்னு சொல்ல 1000 காரியங்கள் இருந்தது. ஆனால் சமாதானம் குறையாமல் தேவன் பாதுகாத்துக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல என்னன்னா, காசு இருக்குது, காசு இல்லை, அலைன்டா ஒரு ஃபேமிலி டிராவல் பண்ணுதா, ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம்னாலும் ஒரு கணவனும் மனைவியும் இசைந்து கர்த்தர் கொடுத்தது போதும் என்று சமாதானமா நம்மளால வாழ முடியுதா? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய, தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, சமாதானமும் சந்தோஷமும் நம்ம குடும்பத்துல நிறைவா இருக்க வேண்டும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்தாதான் சந்தோஷம், நமக்கு அது அல்ல. ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு தெய்வப்பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய முதிர்ச்சி அதுதானே தவிர, ஆண்டவர் கொடுப்பாரு, கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் அதனால அல்ல என்னுடைய சந்தோஷம். ஒரு கார் வாங்கினா 1 வாரம் சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறம் அது பக்கத்துல போக மாட்டோம், அது வரைக்கும் டயரையே தொடச்சிட்டு சுத்திட்டு இருப்போம். ஒரு வீடா இருந்த எல்லாம் அப்படிதான். பைக் வாங்கினா பைக்கே சுத்தி சுத்தி, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம பைக்கை துடைக்கிறவங்க எல்லாம் கிருபை பெற்றவங்க எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் 10 காசுக்கு அது பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். இதெல்லாம் டெம்பரரி ஹாப்பினஸ்.
ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் என்னன்னா, அது துளிர் விட்டாலும் துளிர் விடாட்டினாலும், உங்க பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும், ஓவர் டைம் வந்தாலும் வராட்டினாலும், எது இருந்தாலும் அது எல்லாமே வெடிப்புள்ள தொட்டிகள். எரேமியா 2வது அதிகாரம். வெடிப்புள்ள தொட்டிகளை விட்டு விட்டு ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவை நாம் பிடித்து, தைரியமா நான் பிரசங்கிக்கல. 5 வருஷம் எந்த வேலையும் கிடையாது. 5 வருஷம் தேவ கிருபை மாத்திரம்தான். என் தேவையை நான் யார்த்தையும் சொன்னதில்லை. இன்றும் கர்த்தர் போதுமானவராய் காணப்படுகிறார். 4 மாசத்துக்கு முன்னாடி டெபோரா அக்காவும் மரித்து போனனால அவ 2 பிள்ளைங்க, என் 2 பிள்ளைங்க, 4 பேருக்கும் கிட்டத்தட்ட பாஸ்டர் நான் ஷேர் பண்ணிருந்தேன், 20 lakhsக்கு மேல கட்ட வேண்டியது. இன்னைக்கு நான் தைரியமா சொல்லுவேன், பின்னிட்டு பார்க்கும்போது யார்ட்டையும் தேவையை சொல்ல, கர்த்தர் ஒருவரே ஆதரவா இருந்தார். 4 பேருக்கும் கட்டி முடிச்சு பீஸ்ஃபுல்லா இருக்கிறேன். எங்கேயும் போய் நான் கை கட்டி நிக்க கர்த்தர் விடல. கர்த்தர் டெட்லைனுக்கு 10-15 நாள் முன்னாடி கட்ட தேவன், கிருபை செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை நீங்க சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்த தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். தேவனை சார்ந்து நிற்கிறோமா, இல்ல மனுஷங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? மனுஷங்களை தேடி ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்ய முடியாது. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஆண்டவருடைய பாதத்துல அமர கற்றுக்கொண்டீங்கன்னா முதல் காரியம் என்னன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் பிரச்சனை மாறும்னு சொல்ல, பூரண சமாதானத்துல தேவன் காத்துக்கொள்வார். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு முதல்ல என்னன்னா, பிரச்சனை மாறுது மாறல, ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. என்ன பலவீனமாகிறது, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கவே கூடாது. நமக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் இன்னும் அழகாக சொல்றாரு, நாளையை குறித்து கவலைப்படாம இருங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டு, அஞ்ஞானிகளை போல். அப்படின்னா உலகத்தானுக்குன்னு சேர்த்து வச்சாதான் இல்ல, நமக்கு அன்னன்னைக்கு கர்த்தர் நம்மை போஷித்து நடத்த என் தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். நம்மையும் நடத்துவார், நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் நடத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். யோபுக்குள்ள எல்லாம் போன பொழுதையும் எல்லாரும் கூட இருக்கிறவங்களும் எல்லாம் பிரச்சனையை கிளப்புனாங்க. பட் அவருக்குள்ள இருந்த அந்த சமாதானம் என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிறந்த இயேசுவை மாத்திரம், செத்த இயேசுவையும் ஆராதிக்கிறோமா, இல்ல உயிரோடு எழுந்தவர் இன்றும் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு சூழ்நிலைகள் செத்ததாக இருந்தாலும் கர்த்தர் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஏன் ஒரு பிள்ளை சத்துவத்துல நம்ம பலப்படணும்னா, உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் நீங்க போய் நிற்கும் போது உங்க மேல இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் அந்த இடத்துல மகிமையான ஒரு வித்தியாசத்தை தேவன் செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார். ஆபிரஹாமுக்கு குழந்தை இல்லை, ஆனா ஆபிரஹாம் அபிமெலேக்கு வீட்டுக்கு போய் ப்ரே பண்ணப்ப அவங்களுக்கு படபடவன்னு ஆண்டவர் கொடுத்தாரு. உங்களுக்கும் எனக்கு என்ன குறை இருந்தாலும் அறியாதவங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை பிளஸ் பண்ணுவார். அந்த இருதயம் நமக்கு தேவை. கர்த்தர் நம்மை ஏற்ற வேளையிலே ஆசீர்வதிப்பார். ஏற்ற வேளையில அவருடைய பெர்ஃபெக்டா அவருடைய டைமிங்ல நம்ம பிளஸ் பண்ண தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆனா தேவ பிள்ளைக்கு தேவை என்னன்னா, ஒரு நாளும் நமக்கு சோர்வு, ஒரு நாளும் நமக்கு புலம்பல் எதுவும் இல்லாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாகவும், பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இன்னைக்கு அநேகருக்கு வசனம் அட்ட டு அட்ட வசனம் தெரியும், ஆனா விசுவாசிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு போகும்போது 10 வசனம் சொல்லி ஜோம் பண்ணுவாங்க. தங்களுக்குன்னு வரும்போது ஐயோ அம்மாங்கிற சூழ்நிலை தான் நம்ம அநேக குடும்பங்கள்ல. வசனத்தை அறிந்தவர்களாக மாத்திரமல்ல, இந்த வசனம் என்னை வழி நடத்தும் என்கிற உறுதி நமக்கு தேவை. ஆண்டவர் இங்க வந்தப்ப எனக்கு முதல்ல கொடுத்த வசனம், குருடரை தான் அறியாத பாதையிலும் தெரியாத வழியிலும் நான் நடத்துவேன், நான் அவர்களுக்கு முன்பாக சென்று இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், இவைகளை நானே அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன். அநேக நேரத்துல குருடரை போல நமக்கு அடுத்த சூழ்நிலை என்னன்னு தெரியாம இருக்கலாம். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறீங்கன்னா பிரச்சனையை நீங்களே புடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என் கர்த்தர் என்னை நடத்துவார்னா நீங்க நிம்மதியா தூங்கணும். நானும் லவ்லின்னு போட்டி வச்சோம்னா நாங்க ஒலிம்பிக்ஸ்லயே ஜெயிக்கிற அளவுக்கு நல்லா தூங்குவோம். அந்த சமாதானம் எங்க இருந்து தெரியும்ல, கர்த்தர் நடத்துவார்னு விசுவாசிச்சா நீங்க நைட்டெல்லாம் போட்டு மண்டை குழப்ப வேண்டியதில்லை. என் தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாம் அதனாலதான் சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்துல ஆண்டவர் அவர் யெகோவா ஈரே, அவர் எபினேசர் மாத்திரமல்ல, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்ய தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆடு ஆல்ரெடி ஆயத்தமா இருந்தது.
மாறாவில் ஆல்ரெடி அங்க ஒரு மரம் ரெடியா இருந்தது. தேவை கரெக்டா நம்ம கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். உங்க பிள்ளைங்களை குறித்து நீங்களும் நானும் கவலைப்படுவதை காட்டிலும் கர்த்தர் அதிக கரிசனை உள்ளவராயிருக்கிறார். பிறந்ததற்கு அப்புறம் பிள்ளைங்களை நமக்கு தெரியும். பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய எல்லா காரியங்களும் தேவன் அறிந்தவராயிருக்கிறார். பிள்ளைங்க ஒரு பிரச்சனையின் பாதையில போறதுக்கும் நன்றி சொல்லுங்க. அது அவங்கள விசுவாசத்துல பலப்படுத்தும். டக்கு 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 டக்குன்னு எல்லாம் நடந்ததுன்னா அது நார்மல். கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னா கர்த்தர் மிராக்குலஸ்லி அந்த இடத்துல மகிமைப்பட போகிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதற்காக ஒரு சில நேரத்தில் கர்த்தர் ஒரு சில பாதைகளை அனுமதிப்பார். கானா ஒரு திருமணத்தில் குறைவுகள் இருந்தது. ஆனால் குறைவுகளை நிறைவாக்குகிற கிறிஸ்து அங்க இருந்ததுனால முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் இன்னும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். முந்தின பலன்கிறது மாம்ச பலன். மோசையுடைய 80 வயசு வரைக்கும் முந்தின பலன் சுயம். போதும் ஆண்டவரே, கல்லறைக்கு போறேன்னு சொன்னோன்னு ஆண்டவர் கையில் எடுக்கிறாரு, அபிஷேகிக்கிறாரு, பலத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் அதுக்கப்புறம் நடத்துகிறார். காலேப் 80 வயசுல காலேப் ஒரு இடத்த கேட்கிறாரு. அந்த இடம் என்ன இடம் பாஸ்டர்? காலேப் ஒரு இடத்த கேட்கிறாரு. அந்த இடம் டவுட்ஃபுல்லா இருக்கு யோசுவாவுக்கு. காலேப் ஒரு வேர்ட் சொல்றாரு. 40 வயதுல தேவன் அழைக்கும் போது என்ன பலன் இருந்ததோ இன்றும் அந்த பலன். இந்த பலன் எங்க இருந்து வருதுன்னா அபிஷேகத்தினால. உலகத்தானுக்கு 80 முடிஞ்சது. நமக்கு வசனத்தின் பிரகாரம் 80 தான் ஒரு துவங்கம். வயதான காலத்திலும் கனி தந்து புஷ்டியா இருப்பார்கள். வசனத்தை ஒரு தேவ பிள்ளை பிடிக்க 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 இந்த வசனம் நம்மை வல்லமையாய் நடத்தும். இந்த வசனத்தில் ஜீவன் உண்டு. உங்க விசுவாசம் சந்ததிகள் காணத்தக்க விதத்துல தேவன் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கும் போது எப்போதும் ஒரே வசனம் சொல்லி ஜெபிங்க. உன்மேல் வைக்கப்பட்டிருக்கும் என் ஆவியும் உன் வாயில் வைக்கப்பட்டிருக்கும் என் வார்த்தையும் உன் சந்ததியின் மேலும் சந்ததியின் சந்ததியின் மேலும் வைக்கப்படும். இது நான் அவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இன்னைக்கு வசனத்தையும் பிரசனத்தையும் நீங்க சுமக்கிறீங்களா? அடுத்தது உங்க பிள்ளை டாக்டரா இருந்தாலும் கம்பவுண்டரா இருந்தாலும் அது முக்கியம் அல்ல. தேவ பிரசன்னத்தையும் வார்த்தையும் சுமக்கிற கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். 17 இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 18 முக்கியம். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அது ரொம்ப ஸ்பிரிட்ஃபுல் பிரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டிலலாம் ஒரு சில தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓட்ட டேப் ரெக்கார்டர் மாதிரி பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரே மாம்ச பிரேயர் அப்படியே மனப்பாடமா அடிச்சு விடுவோம். அது அல்ல தேவன். ஒரு சில நேரம் ஆவியில நீங்க போய் உட்காரும் போது உங்க 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 குடும்பத்துக்கே ஆண்டவர் ஜெபிக்க விட மாட்டார். யார் யாருக்கோ ஜெபிக்க வைப்பாரு. ஆனா உங்களை பிளஸ் பண்ணுவார். யோபு தன் சிநேகிதருக்காக கர்த்தர் ப்ரே பண்ண வச்சார். ஆனா யோபுவை இரண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆவியானவரால் நடத்தப்படுகிற நேரத்தில் ஆவியின் ஜெபம் என்னன்னா, ஏன் மாம்ச ஜெபம் ஆண்டவரே என் பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் மாம்ச ஜெபம். ஆவியில ஜெபிக்கும் போது என்னென்ன தடைகள் வருது கர்த்தர் அது எல்லாத்துக்கும் ஜெபிக்க வைப்பார். எதற்காக ஜெபிக்க வைப்பார்னா, கர்த்தர் முன் சென்று தடைகளை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். புலப்படாத அநேக காரியங்களை ஆவியில கர்த்தர் உணர்த்துவார். அந்த காரியங்களுக்காக நம்ம பார்க்கவே மாட்டோம். எது நமக்கு தெரியாது. ஆனா ஸ்பிரிட்ஃபுல் பிரேயர் என்னன்னா, கர்த்தர் ஒரு சில காரியங்களை ஜெபிக்க வைப்பார். ஒரு சிலருக்காக அவங்க மரணத்தோடு போராடுகிற ஒரு ஆக்சிடென்ட் வருகிற சூழ்நிலை கர்த்தர் அவங்களுக்காக ஜெபிக்க வைப்பாரு. உங்க ஜெபம் கர்த்தர் எங்கேயோ யாரையோ பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஆவியிலே நாம் ஜெபம் பண்ண நாம் கற்றுக்கொள்ளும் போது இந்த 2 காரியங்கள் இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி, முதல்ல அவருடைய எல்லா விதத்திலும் அவருடைய சத்துவத்துல நாம் பலப்பட வேண்டும். கர்த்தரிலும் அப்படின்னா ஆண்டவரோடு நீங்க நடக்க உறவுல இன்னும் பலப்படணும். இந்த நாட்கள் இந்த மந்த் அதுக்குதான் நீங்க ரொம்ப வேற எந்த பிளெஸிங்ஸ்க்காக நீங்க ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே இன்னும் உங்க கூட நான் நடக்கணும். ஆண்டவரே இன்னும் உங்களோடு நடக்கணும். இன்னும் அபிஷேகத்தினால நிரப்பப்படணும். இன்னும் கர்த்தர் என்னை பலப்படுத்துங்க. இன்னும் வார்த்தையில யோசுவாக்கு சொல்லப்பட்ட காரியம் அது ஒன்னே ஒண்ணுதான். இரவும் பகலும் இந்த வசனம் உன்னை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதுமில்லை. புத்திமானாய் நடந்து கொள்வாய். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறியும்படி உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்க தனியா பண்ணுங்க. இந்த மாதத்துல ஆண்டவருடைய வசனத்தோட உட்காருங்க. அவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் ஃபேமிலியா உட்காருங்க. பிரசன்ஸ்ல உட்காருங்க. நிறைய இடத்துல நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர் சர்ச்சுக்குள்ள வரமாட்டோம்.
ஆனா அதுலதான் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் பலப்படுத்தும் போது என்னன்னா ஈஸியா சுதந்தரிக்க பார்க்க முடியும். இயேசு போகிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஸ்தோத்திரம் பண்றாரு, அந்த இடத்துல அப்படியே எல்லாமே பெருகுறது. 2 மீன் 5 அப்பம் எல்லாம் பெருகுது. ஏன்னா அதிகாலையில பிதாவோடு அவர் ஐக்கியமா இருந்தார், பிதாவுடைய சமூகத்துல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அதிகாலையில குடும்பமாக, அதிகாலையில தனிப்பட்ட நபராக ஜெபிக்கும் பொழுது அந்த நாளுக்கு கர்த்தர் வேண்டிய கிருபைகளை கொடுத்து நம்மை பாதுகாத்து தேவன் நடத்த போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வதிப்பதற்கு தேவையான காரியம், வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு தேவையான காரியம் திடன் கொள்ளுங்கள். சிறுபாவையிலே திடன் கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிற காரியம் நீங்க பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறாது, எதுவும் ஃபேவரபிளா இருக்காது. ஆனா ப்ரே பண்ண 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 கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறதையும் பார்க்க முடியும், ஃபேவர் நமக்கு வர்றதையும் நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற எஸ்தர் தான் ராஜாக்கு முன்னாடி போய் நின்னா அல்ல அழைக்காம போக முடியாது. ஆனால் ஜெபிக்கும் பொழுது ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் மாற்ற தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது என்னன்னா போகிற இடத்துல எல்லாம் நம்ம ஃபேவர், மற்றவங்களுக்கு நோவா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நமக்கு எஸ். எவ்வளவு பேர் அதை ருசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. தேவ சமூகத்துல நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா இடத்துலயும் நமக்கு வாசல்களை திறக்கிறத, புதிய கிருபைகளை நாம் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி ஒரே ஒரு விஷயம் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த 2 காரியங்கள் மறந்துடக்கூடாது. 1, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 2வது, எல்லா விதத்திலையும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய வசனம், அவருடைய பிரசன்னம் விசுவாசிக்கணும். அந்த ரட்சிப்பின் கம்பீர துணி எனக்காக எல்லாவற்றிலும் நாம் பலப்படும் பொழுது இந்த ஆண்டுல நமக்கு இப்பொழுது தேவை என்னென்ன மாற வேண்டுமோ, என்னென்ன காரியங்கள், அந்தரங்க பாவங்கள், டைம் ரொம்ப நானும் சேர்ந்துதான் சொல்றேன், நிறைய டைம் போன்லயே இருப்போம், ரீல்ஸ்லயே இருப்போம், வேஸ்ட் ஆஃப் டைம். எந்த விதத்திலும் கர்த்தருக்குள்ள நம்ம பலப்படுறதே கிடையாது. ஆனா என்னென்ன காரியங்கள் நம்ம மாறணும்னு நமக்கு முதல்ல நமக்கு தெரியும். இயேசுவின் இடத்துல ஒருத்தன் வந்தான், அவன் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு நினைச்சுதான் வந்தான். வசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நேசித்தபடியினால் அவங்ககிட்ட இருந்த குற்றத்தை, அவங்க ஆஸ்தியெல்லாம் இல்ல, அதுக்கு ஆயத்தமா இருக்கல. தேவன் உங்ககிட்டயும் என்கிட்டயும் மாறுதல தேவன் எதிர்பார்க்கிறார். என்னென்ன காரியங்கள் நாம் மாற வேண்டுமோ மாறும் பொழுது சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய கடன் பிரச்சனை மாறும், பலவீனங்கள் மாறும், எல்லாமே மாறும். ஆனா ஒன்று தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், என் கிருபை உனக்கு போதும். அவர் கிருபை இருந்தா போதும். என்கிட்ட எது இல்லைனாலும் தேவ கிருபை இருக்கும்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராய் காணப்படுகிறார். செருபாவேலே திடன்கொள்னு கர்த்தர் சொல்லுகிறது. அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கர்த்தர் அது ஒன்னதான் சொல்றாரு, பலப்படுங்க. மீதியா இருக்கிறவங்க எல்லாம் பலப்படுங்க. எல்லாமே சூழ்நிலைகள் அன்ஃபேவரபிளா இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம், எதுவுமே ஃபேவரபிளா இல்லாதது போலதான் காணப்படும். காசு இல்ல, எப்படி இதை செய்ய முடியும், எல்லாம் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் பலப்படுங்கள். கர்த்தர் சொல்றது காரணம் என்னன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதே போலதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாயினாலும், ஆனாலும் உங்களுக்கும் உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றுக்கும் குடிக்க தண்ணீர் மாத்திரம் அல்ல, என்ன நோக்கத்துக்கு அவங்க வந்தாங்களோ அந்த இடத்துல சத்ருவை முறியடிக்கிறதும், அவங்க வந்த பர்பஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஜெபம்லாம் ஒண்ணுதான், ஆண்டவரே மடிந்து போகிறோம், குடிக்க தண்ணீர் கிடைத்தால் போதும். ஆனா கர்த்தர் சின்னதா சொல்றாரு, பள்ளங்களை வெட்டுங்கன்னு சொல்றாரு. கேள்வி கேட்காம தேவனுடைய காரியத்திற்கு விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, கீழ்ப்படியும் பொழுது ஹல்லேலூயா. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, பேதுருக்கு தெரியாத காரியம் கிடையாது. ஆனா முழுவதும் கிடைக்கல, ஆனாலும் விசுவாசிக்க முடியலனாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்த பொழுது அமிழத்தக்க ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பிளஸ் பண்ணத்தக்க விதத்துல வளை கிளிய ஒரு ஆசீர்வாதம். அதுதான் வார்த்தையுடைய மகிமை. நீங்க உங்க சுய பலத்துல முழுவதும் உங்க ஞானத்துல உங்க பலத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ஆனா வசனத்திற்கு விட்டு கொடுத்து பாருங்க, அதே இடத்துல, எந்த இடத்துல ஆகாருக்கு கையில் இருந்த தண்ணீர் எல்லாம் இல்லாம போச்சோ அதே இடத்துல கர்த்தர் கண்களை திறந்தார், நீரூற்றை காண செய்தார்.
தேவனுக்கு லேசான காரியம். இது வரைக்கும் ஏன் முடியலன்னா உங்க சுயபலத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு திடன்கொள் அப்படின்னா அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய வார்த்தையில திடன் எங்கதான் வரும்னா கர்த்தருக்குள்ளாக தான். தாவீது இக்கட்டான சூழ்நிலை, ஆனால் கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டதுனால யாரெல்லாம் எதிர்த்து நின்றாங்களோ அவங்களையும் ஏன் பிளஸ் பண்ண முடிந்தது, சகலத்தையும் ஏன் திருப்பி கொள்ள முடிஞ்சதுன்னா முதல்ல சோர்ந்து போனவனுக்கு அவருடைய சமூகம் பலனாய், சத்துவமும் பலனுமாய் காணப்படுகிறது. ஒரு பெரிய ப்ராப்ளமா ஒரு சமூகத்துல உட்கார்ந்துருங்க, டக்கு டக்குன்னு ஓடுறது. நம்ம அங்க பணம் கிடைக்குமா, இங்க பணம் கிடைக்குமா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, எதுவுமே இல்லைன்னா கடைசியில வருகிறது அல்ல அவருடைய சமூகம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது எல்லாம் நீங்க எதிர்பார்ப்பதற்கும் மேலாக கூட கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. அதிகாலையில முதல்ல அவருடைய சமூகத்துல ஆரம்பிங்க. அதிகாலத்துல தேவனுடைய பிரசன்னத்துல அந்த நாளை ஆரம்பிங்க. எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அநேக கவலைகளுக்கு காரணம் என்னன்னா மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டதற்கு காரணம் என்னன்னா இயேசுவை விட்டு அவ தள்ளி நின்னனால பிரச்சனையவே யோசிச்சுட்டு இருந்தா. மரியாளுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது இல்ல, நல்ல எடுபடாத பங்கு. கிறிஸ்துவின் பாதத்துல உட்காரும் போது அந்த பிரச்சனைக்கு அவருடைய பாதத்துல ஆலோசனை, அவரை பத்தி வேதம் கூறுகிறது. அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், ஹல்லேலூயா, நித்திய பிதா. அவருடைய சமூகத்தில் அவருடைய நாமம் அதிசயம். அவருடைய நாமம் அதிசயம்னா அந்த நாம அதிசயமுள்ள நாமத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார், சமாதானமான பாதையில் என்னை நடத்துகிறார், அவருடைய வல்லமையை விளங்க செய்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும். ஆனா ஒன்னே ஒண்ணு, நான் அவரை சார்ந்து அவருடைய பட்சத்துல நான் அமரும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து என் பாத்திரம் நிரம்பி வளை. இந்த ஆண்டுல நான் சொல்றேன், எல்லாரும், எனக்கும் சரி, விக்டர் பாஸ்டுக்கும் சரி, உங்க ஒவ்வொருவருக்கும் சரி, ஹல்லேலூயா, கர்த்தர் நிரம்பி வழிய செய்கிற ஆண்டாக காணப்படும். தேவை ஒன்னே ஒண்ணு, அவருடைய சமூகத்தில் அமரணும். நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வாஞ்சிக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்க நான் வாஞ்சிக்கணும். அவர் என் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது, அவருடைய வீட்டில நிலைத்திருக்க நான் வாஞ்சிக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்வார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரமா இருந்தால் நான் பயப்படுவதில்லை. தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார், என்னை அபிஷேகிப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் ஆத்துமாவை அவர் தேற்றுவார், நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். இது எல்லாம் நடக்கும். தேவை ஒன்னே ஒண்ணு, இது மனப்பாடமா சொல்லுகிறது இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார்னு விசுவாசத்துல நீங்க சொல்லும் பொழுது ஒரு குறைவும் இல்லாமல் புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் அவர் கொண்டு போய்விட தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், போன ஆண்டுல ரூத்தை போல நீங்க கதிர் பொறுக்கிற ஆண்டாக காணப்படலாம். ஆனா அந்த ரூத்துக்குள்ள அதே உறுதியான விசுவாசம் இருக்கும்னா இந்த ஆண்டுல உங்களை சுதந்திரவாளியாய் மாற்ற தேவன் போது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்தாங்க. போவாஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த வயல் நிலத்தை விட்டு எங்கேயும் போகாதுன்னு. எங்கேயும் போல, அங்கேயே தங்கி இருந்தாங்க. அந்த இடத்துல வேண்டிய எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்ட அப்பம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்களுக்காக கதிர் சிந்த விட்டது. அவருடைய சமூகத்துல மாத்திரம்தான். இந்த இடத்தை விட்டு நீங்க போகாம ஜாக்கிரதையா அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது, ஆரம்பம் கதிர் சிந்த விடுகிறதுனால பொறுக்கிறோம், நம்ம பலனால அல்ல. அந்த கிருபை சிந்த விடுகிறதுனாலதான் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். இப்படியே கதிர் பொறுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை ஒரு நாளும் இருக்காது. இந்த ஆண்டுல கர்த்தர் சுதந்தரிக்க செய்கிற ஆண்டாக, கர்த்தர் நன்மையை காண செய்கிற ஆண்டாக. அக்கினியை நூடாய் நடந்தோம், தண்ணீரின் நூடாய் நடந்தோம், ஆனால் செழிப்பான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும்
விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆண்டுல சுதந்தரிப்பீங்க. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்தி இந்த இடத்தை ஆனந்த துதியினால் கர்த்தர் நிரப்ப தேவன் போதுமானவராய் இந்த இடத்துல ஹல்லேலூயா. ஒரு எலிசபெத்துடைய வாழ்க்கையில சகல கற்பனைகளையும் அவர்கள் கை கொண்டாலும் அவங்க சொல்றாங்க 1:24 நினைக்கிறேன், எனக்கு உண்டாயிருந்த நிந்தைகளை கர்த்தர் மாற்றினார். இந்த காலை வேளையில சொல்றேன், இந்த ஆண்டுல ஜனங்களுக்குள்ளாக தேவன் எங்கே என்று அநேகர் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த ஆண்டுல நீங்க சொல்லுவீங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கர்த்தர் செய்கிற மகிமையான காரியங்களை கண்டு ஹல்லேலூயா, உங்களுடைய தேவனை நீங்க மகிமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உங்களோடு ஏளனப்படுத்தினவங்க, நிந்தை அவமானம், அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இவர்கள் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு ராஜா மாற முடியும் என்றால் ஒரு சிறு பிள்ளையுடைய விசுவாசம் ஒரு நாகமான் சொன்னா இவர்களுடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று. ஏன்னா அந்த ஒரு தேவன் மாத்திரம்தான் அந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகம் கொடுக்க முடிந்தது என்பதை அறிந்திருந்தா உங்க தேவனை முதல்ல நீங்க விசுவாசிங்க, உங்க தேவனை நீங்க ருசிங்க. உங்க தேவன் சுதந்தரிக்க செய்வார் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்க சுதந்தரிக்கும் போது உங்க நிமித்தமாக அநேகர் உங்களுடைய ஆலயத்திற்கு கடந்து வருகிறதை பார்க்க முடியும். அந்த 5 நன்மைகளை இந்த வருஷத்துல நாம் சுதந்தரிக்கிறதையும் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு விசை நாம் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வசனத்தை உறுதியாய் பிடித்துக்கோங்க. முதல் வாரத்துல கர்த்தர் பேசுகிற ஒரே ஒரு காரியம், அவருடைய பிரசன்னத்துல பலப்படுங்க, அவருடைய வார்த்தையில பலப்படுங்க, திடன் கொள்ளுங்கள்னா அவருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தும். பவுலை அங்க சூழ்நிலைகள் எதிர்மறையாய்தான் அநேக நாளா இருள் நிறைந்து நட்சத்திரம் இல்லை, எல்லாமே தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆனாலும் எனக்கு சொல்லப்பட்டபடியே Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லாரும் எழும்புவோமா தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார். நம்மோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். Be strong. திடன்கொள், கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வருஷத்தினுடைய முதல் ஞாயிறு தேவனுடைய சன்னிதானத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பாக்கியமுள்ள செவிகளை பெற்ற நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சலனம் இல்லாமல், ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல், மெல்லிய சத்தத்தை போல தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். எஸ் பிள்ளைகளே, பயப்படாதீங்க. என்ன வந்தாலும் பயப்படாதீங்க. திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். Be strong in the Lord of army. ராணுவங்களுடைய தேவனுக்குள்ளாக நீங்கள் பலப்படுங்கள். Jesus, be strong in the Lord of everywhere. எல்லா இடங்களிலேயும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபி omnipresence, அவருக்குள்ள நீங்க பலப்படுங்க. எஸ், be strong in the Lord of all knows. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவருடைய அந்த கர்த்தருக்குள்ளாக நீங்க பலப்படுங்க. அதுக்கு பேசப்பட்ட வார்த்தைகளை கவனிச்சிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையை அனுபவிப்பதற்கு ஜீவன் வேண்டும். அதே சமயத்துல ஆண்டவர் நம் மீது சுமத்துகிற நன்மையை சுமப்பதற்கு பலன் வேண்டும். பலப்படுங்க. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. சூழலை சொல்லுவதற்கு ஏதுவானதாக இல்லாமல் இருக்கலாம். நம்மோடு நெருங்கிய உறவுகளே நமக்கு விரோதமாக கல்லெறிய முற்படலாம். நெருங்கியவர்கள் நமக்கு எதிராக நிற்கலாம். எஸ், நண்பர்கள் சத்துருக்களாக மாறலாம். வேலை ஸ்தலத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக மாறலாம். கவலைப்படாதீங்க. தாவீது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
இழந்ததை எல்லாம் ஒன்றாய்களும் குறையாமல் மீட்டுக்கொண்டு ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஜோசுவா ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. ஜீசஸ், அல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எஸ் லார்ட். திடப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய தகப்பனே. எஸ் லார்ட். Thank you Jesus, thank you Lord. ஆமாப்பா அப்பா, thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus, thank you Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் ஏக மனதோடு ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதல் ஞாயிறு தேவ பிரசவத்தில் இருக்க பாக்கியம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus, thank you Lord.